ஹாய் ஹலோ. இன்றைக்கி நம்ம 7th ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் கனவை சொல்லுங்கள், புதிய திட்டம் ஜனவரி 9 தொடக்கம். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா தமிழகத்தில் இருக்க ஒவ்வொரு குடும்பத்தினரும் தங்களுடைய கனவுகளையும் மாநில வளர்ச்சி தொடர்பான கனவுகளையும் வெளிப்படுத்தும் வகையில் உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டம் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. இதன் மூலம் 91 லட்சம் குடும்பங்கள் பயன்பெறுவார்கள். இது ஜனவரி 9 தொடங்கினாலுமே இதில் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடி மாதிரி கொடுப்போன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஐடியை பேஸ் பண்ணி நம்ம நம்மளோட நியூஸ் நம்மளுக்கு எது தேவையோ அதை அவங்களுக்கு தெரிவிக்கலாம். தெரிவித்தது நெக்ஸ்ட்டு அவங்க எலெக்ஷனில் ஜெயிச்சு அவங்க வந்தாங்கன்னா அதை செயல்படுத்துகிறன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ செயல்படுத்துகிறேன்னு அவங்க சொல்லலை. அவங்க திட்டம் மட்டும்தான் இப்போ தொடங்குறாங்க. அந்த திட்டத்தில் இணைஞ்சு அந்த திட்டம் மூலமாக வர எல்லாமே அவங்க அடுத்தது வின் பண்ணி வந்தாங்கன்னா அப்போ செய்கிறன்ற மாதிரி தான் இதில் இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க இப்போதைக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டோம், தமிழகத்தில் 1476 உறுப்புகளை மாற்றி பொருத்தி மறுவாழ்வு. இந்திய அளவில் தமிழகம் தொடர்ந்து உடல் உறுப்பு தானத்தில் முதலிடத்தில் உள்ளது. இந்திய அளவில் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷனில் என்னென்னா இந்தியா தான் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கும். இப்போ இந்தியா லெவலில் பார்க்கும்போது தமிழ்நாடு ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குன்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. காலத்தால் அழியாதவை இந்திய மொழிகள். தர்மேந்திர பிரதான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 13 தமிழ் நூல்களை இவங்க வெளியீடு பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு டெல்லியில் பண்ணாங்க. என்னென்ன நூல்கள்ன்றதை மட்டும் பார்ப்போம். மொழிபெயர்ப்பு நூல்கள். மலையாள மொழிபெயர்ப்பு சங்ககால நூல்களான புறநானூறு, 10 10பாட்டு மற்றும் கீழ்கணக்கு நூல்களான ஞான்மணி கழிகை, 40 முத்தொள்ளாயிரம். அது பார்த்திங்கன்னா தெலுங்கு மொழிபெயர்ப்பு பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம். தமிழ் மற்றும் இந்தியில் தமிழ்நாட்டில் உள்ள 64 ராமர் கோயில்களில் ஆவணமாக திகழும் தமிழ்நாட்டு ராமர் திருக்கோயில்கள். பிற நூல்கள் பார்த்திங்கன்னா கோயில்களில் உள்ள மரச்சிற்பங்களை தொகுத்து ஆராய்ந்துள்ள தமிழ்நாட்டு மரச்சிற்பங்கள், சங்க இலக்கிய அகராதி, அகரானூற்று, அகரமுதலி வினைச்சொற்கள், அகரானூற்று, அகரமுதலி பெயர்ச்சொற்கள் உட்பட மொத்தம் 13 நூல்கள் வெளியிடப்பட்டன. சைகை மொழியில் காணொலி திருக்குறள். ஓகேங்களா. சைகை மொழி காணொலியாக திருக்குறள் மட்டும் சொல்லியிருக்காங்க. இந்த 13 நூல்களும் அவங்க வெளியிட்டு இருக்குன்ற சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன நூல்கள்ன்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா 40ன்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. என்ன 40ன்றது கொடுக்கல. என்ன 40, இனி 40 நிறைய இருக்குது. என்ன 40ன்றது அவங்க கிளியராக கொடுக்கல. புதிய தர நிர்ணயங்களை BIS உருவாக்க வேண்டும். மத்திய உணவுத்துறை அமைச்சர் வலியுறுத்தல். ஓகேங்களா. என்ன சொல்லியிருக்காங்கன்னா புதிய தர நிர்ணயத்தை இதுக்கு முன்னாடி இந்த நிர்ணயம் விட அப்டேட் பண்ணி இப்போ புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும். புதிய தர நிர்ணயங்களை இந்திய தர நிர்ணய ஆணையம் BIS விரைவில் உருவாக்குவதோடு பொருட்களின் தரத்தை பரிசோதிக்கும் ஆய்வகங்களையும் நவீனப்படுத்த வேண்டும் என மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவரங்களை துறை அமைச்சர் பிரல்ஹாத் ஜோஷி செவ்வாய்க்கிழமை தெரிவித்தார். 1947 முதல் பொருட்களின் தரத்தை மதிப்பிடுவதில் ஈடு இணையற்ற அமைப்பாக BIS செயல்பட்டு வருகிறது. 2016ஆம் ஆண்டில் புதிதாக BIS சட்டம் கொண்டு வரப்பட்டது. இச்சட்டம் BIS அமைப்பை இந்திய தேசிய தர நிர்ணய அமைப்பாக மாற்றியது. இதில் மேலும் பல்வேறு துறைகள் சேர்க்கப்பட்டு பெரும் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. ஏன்னா 1947 கொண்டு வந்திருக்காங்க. 2016 ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போ 10 இயர்ஸ் கழித்து 2026 ஒரு அப்டேட் பண்ணணுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. பீச் வாலிபாலில் தமிழகம் இப்போ நம்மளுக்கு தெரியும் டையூ டாமனில் போயிட்டு இருக்குது, நிகழ்ச்சி போயிட்டு இருக்குது. கேலோ கடற்கரை விளையாட்டுப் போட்டிகள். அதில் தாத்ரா நாகர் ஹவேலி டாமன் டையூ யூனியன் பிரதேசத்தின் டையூ நகரில் 2வது கேலோ இந்திய பீச் கேம்ஸ் நடைபெற்று வருகிறது. ஓகேங்களா.
இதில் வந்து ஆடவர் பிரிவில் தமிழ்நாட்டில் 2 அணிகளும், தெலுங்கானா வந்து 21க்கு 15, 21க்கு 16, ஒடிசா பார்த்தீங்கன்னா வந்து 21க்கு 5, 21க்கு 7, ஆந்திர பிரதேசம் 21க்கு 12, 21க்கு 12, தெலுங்கானா வந்து 21க்கு 7, 21க்கு 10 ஆகிய அணிகளை நேர் செட்டுகளில் வென்றார். ஓகேவா? இது என்னென்னா வந்து தமிழ்நாடு வந்து ஜெயிச்சிருக்காங்க, அதை மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மகளிர்லேயும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஆந்திரம், குஜராத், புதுச்சேரி, தாத்ரா நகர் ஹவேலி, டாமன் டையூ ஆகிய அணிகளை தமிழ்நாடு அணிகள் வீழ்த்தின. உள்ளே இருக்க பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தேவையில்லை, என்னென்னு கனெக்ட் பண்ண மட்டும் போதும். எந்த விளையாட்டுன்றது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்காங்க பாருங்கள். கடந்த ஆண்டு இந்த போட்டிகளில் பீச் வாலிபால் பிரிவில் தமிழ்நாடு அணிகள் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவுகளில் சாம்பியன் ஆனாங்க. போன வருஷமும் அவங்க தான் இருந்தாங்க, இந்த வருஷமும் அவங்க தான் ஜெயிச்சுட்டு வராங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தற்காப்பு கலை விளையாட்டான பென்காக்லாட்டில் ஆடவர் பிரிவில் தமிழகத்தின் பி ஸ்ரீகாந்த் வெண்கல பதக்கம் வென்றார். போட்டியில் தமிழகத்துக்கு இது முதல் பதக்கம். இதுதான் ஃபஸ்ட்டு பதக்கம். ஃபஸ்ட்டு படித்ததை விட இது வந்து இன்னும் இம்பார்ட்டண்டான நியூஸ் இது. தேசிய இளையோர் திருவிழா தமிழகத்தை சேர்ந்த 82 பேர் தேர்வு. ஓகேங்களா? என்னென்னா வந்து சுவாமி விவேகானந்தரோட பிறந்த நாள் வருது இல்லையா, ஜனவரி 12, அதை பேஸ் பண்ணி பண்ணுறாங்க. சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாள் ஜனவரி 12. ஓகேங்களா? தேசிய இளையோர் தினமாக கொண்டாடப்படுகிறது. கடந்த ஆண்டு முதல் இந்த விழா வளர்ந்த இந்தியா இளம் தலைவர்கள் உரையாடல் என்ற பெயரில் நடத்தப்பட்டு வருகிறது. நிகழாண்டில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, தேசிய இளையோர் திருவிழாவில் டெல்லியில் ஜனவரி 9 முதல் 12ஆம் தேதி வரை நடைபெற்றது. தமிழகத்தில் இருந்து 82 இளைஞர்கள் பங்கேற்கின்றனர். கட்டுரை, விளக்க காட்சி, நாட்டுப்புற கலைகள் என பல்வேறு பிரிவுகளின் கீழ் இவர்கள் தேர்வு செய்யப்படுகின்றனர். ஓகேங்களா? இதில் தேர்வு செஞ்சு அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து பரிசு. இதுதான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகே காய்ஸ், இன்றைக்கி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? தேங்க்யூ.